கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குட்டி ஸ்டோரி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற ராகாமணி ரட்சிப்பு பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரட்சிப்புக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது யாரால அப்படின்னாக்கா, ராகாமான் சிறைபிடிச்சிட்டு வந்த இஸ்ரவேல் சிறுமியின் மூலம் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அவரு ரட்சிப்பின் பாதையை நோக்கி போகிறதுக்கு தன்னுடைய நாட்டு ராஜா கிட்டே வந்து ஒரு நிருபத்தை வாங்கிக்கிட்டு, அந்த நிருபத்து கூட காணிக்கைகளையும் வாங்கிக்கிட்டு சமாரியா தேசத்தை நோக்கி போறாரு. போகும்போது அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, நாம வந்து அந்த நாட்டை வந்து யுத்தம் செஞ்சு அங்க இருக்கிற மக்களை சிறைபிடிச்சிட்டு வந்தோம். ஆனாலும் அந்த நாட்டுக்கே நம்மளுடைய நோய்க்கான மருந்தை தேடி போறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருந்தாலும், தன்னுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரியாகிய அந்த சிறுமியினுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அது மெய்யானதாகவும் அந்த சிறுமியின் வார்த்தையில உண்மை இருக்கிறதாகவும் அவர் விசுவாசிக்கிறாரு. நிச்சயமா நமக்கு வந்து அங்க போனா சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முறையை வச்சு அவர் விசுவாசத்தோட போறாரு. போகும்போது தன்னுடைய நிருபத்தை, அதாவது தன்னுடைய ராஜா கொடுத்த நிருபத்தை சமாரியா தேசத்து ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அதுல தன்னுடைய பிரபுவுக்கு அந்த தொழுநோய் இருக்கிறதாவும் அந்த தொழுநோயை நீங்க சொஸ்தமாக்கி அனுப்பணும்னு போட்டிருக்கிறதா அவர் பார்த்துட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு, இந்த தொழுநோய்க்கு மருந்தே கிடையாது, இது கடவுளால மட்டும் தானே குணப்படுத்த முடியும், நான் என்ன கடவுளா, இந்த ராஜா எதுக்கு இப்படி ஒரு நிருபத்தை எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு, அப்போ இதை நான் சொஸ்தமாக்கல அப்படின்னாக்கா என்னுடைய நாட்டின் மீது அவர் போர் தொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடுறாரு போல. அப்போ எப்படி நான் இதை சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர் வந்து வருத்தப்பட்டு அழுகிறாரு. அந்த சமயத்துல எலியாவினுடைய வேலையாள் ஒருத்தர் வந்து, ராஜாவே நீங்க வருத்தப்பட வேண்டாம், எலியா வந்து ராகாமனையும் அவருடைய வீரர்களையும் கூட்டிட்டு வர சொன்னாரு, அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ராஜா உடனே ராகாமனையும் அவருடைய வேலையாளையும் எலியாவினுடைய வேலையாள் கூட அனுப்பி விட்டுறாங்க. அப்ப எலியா வீட்டு வாசல்ல போய் நிற்கும் போது, நாங்க உள்ள வரலாமான்னு கேட்கறாங்க. அதுக்கு எலியாவினுடைய வேலையாள் போய் அவங்க வந்து நான் வரலாமான்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உள்ள அவங்க வர வேண்டாம், அவங்கள போய் யோர்தான் நதியில 7 முறை மூழ்கி எழுந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே கோவப்படுறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் அந்த 7 முறை வந்து நீங்க மூழ்கி எழுந்திருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது நாகமணி என்ன சொல்றாருனாக்கா, எலியா மேல ரொம்பவே கோவப்பட்டு, இவர் வந்து என்னை வாசல்ல வந்து வரவேற்பாருன்னு நினைச்சேன், அது மட்டும் இல்லாம எனக்கு எண்ணெய் பூசி கை வச்சு சுகப்படுத்துவாருன்னு நினைச்சேன், இவர் என்னன்னா வெளியில கூட வராம ஒரு வேலையாள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஊர்லலாம் நதி இல்லாம, நம்ம ஊர்ல எத்தனையோ நதிகள் இருக்கு, அங்கெல்லாம் நதி இல்லாமையும் குளிக்காமையுமா நான் இங்க வந்தேன், இந்த அழுக்கான நதியில போய் என்னை குளிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவர் பேசிட்டே வராரு. பேசிட்டே வரும்போது அப்ப அவருடைய படை வீரர்ல ஒருத்தர், ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, அவர் என்ன மத்த நாட்டை போய் வென்றுட்டா வர சொன்னாரு, இல்ல அவர் அந்த யோர்தான் நதியில தானே 7 முறை மூழ்கி எழுந்திருக்க சொல்றாரு, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க அவர் சொல்ற மாதிரி 7 முறை மூழ்கி எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் போய் 7 முறை மூழ்கி எழுந்திருக்கலான்னு 6 முறை எழுந்திருக்கிறாரு. 6 முறையும் அவருக்கு வந்து சுகம் கிடைக்கல. 7ஆவது முறை அவர் மூழ்கி எழுந்திருக்கும் போது சிறு பிள்ளையின் உடலை போல அவருக்கு மாறுது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாகுது. எத்தனையோ தேசத்துக்கு போனோம், மருந்து கிடைக்கல, நம்ம இவ்வளவு பெரிய படை வீரனா இருந்தோம், நம்மளால இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் இந்த சிறுமியின் வார்த்தையை கேட்டு அவருடைய தீர்க்கதரிசி கிட்ட வந்தப்ப அந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு வார்த்தையின் மூலம் இந்த நோயை வந்து குணப்படுத்திருக்கிறாரு, இவர் தான் மெய்யான தீர்க்கதரிசி, இவருடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அவ எலியாவை நோக்கி அந்த காணிக்கைகளை எடுத்துட்டு போறாரு. அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, எபேசியர் 2:1 சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அப்போ அதாவது நீங்க மரித்தவர்களா இருக்கிற உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய அதாவது ராகாமனுடைய குணம் என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு வந்துட்டு அந்த தொழுநோய் வர்றதுனாக்கா அது வந்து வெளிப்பரமா வந்தது கிடையாது, அது உள்ளுக்குள்ளேருந்து அந்த காயம் வந்துதான் வெளியில வந்திருக்குது. அப்போ வெளியிலேருந்து வந்த காயமா இருந்ததா அதை குணப்படுத்திருக்குதா, அது உள்ளான நீதியிலேருந்து வந்ததுனால அதை வந்து குணப்படுத்துறதுக்கு கடவுளால தான் முடியும் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ராகாமன் வந்து ஒரு பாவியா இருக்கிறாரு, அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெற்று அவர் அதாவது அந்த நீர்ல அவர் மூழ்கி எழுந்திருக்கும் போது அதாவது பாவத்திற்கு மறித்து அவர் நீதிக்கு பிழைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அது காட்டுது. அப்போ அவர் பாவியான மனுஷன், அந்த பாவியான மனுஷனுக்கு தேவன் வந்து ஒரு சிறுமியின் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவருடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி ரட்சிப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம வந்துட்டு அந்த ராகாமன் வந்து ஒரு சிறு பிள்ளையினுடைய வார்த்தையை கேட்டு அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா, நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கன்னு சொல்லிக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு உதாரணமா நம்ம
இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம சிந்தித்து செயல்படணும். அது மட்டும் இல்லாம நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஐயோ இவங்க இங்க ரட்சிக்கப்படலையா, அங்க ரட்சிக்கப்படலையா, இங்க சுவிசேஷம் சொன்னா ரட்சிக்கப்படுவாங்களா, அங்க சுவிசேஷம் சொன்னா ரட்சிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற சிந்தனை இல்லாம எந்த நேரத்திலையும் சமயம் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்க வேணாலும் நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க தயாரா இருக்கணும். அப்படி நம்ம பிரசங்கிச்சோம் அப்படின்னாக்கா ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார் அப்படிங்கறத இந்த சிறுமியின் மூலம் நாம கற்றுக்கொண்டோம். எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அங்க சொல்லணும் அங்க சொல்லணும்னு சொல்லாம எந்த இடத்துலயும் தேவனை பத்தின செய்தியை சொல்றதுக்கு முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.